இரட்சகரும் மீட்பரும் ஆகிய கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். சங்கீதம் 34:19 நாம் வாசிக்கும் பொழுது, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் என்று எழுதப்பட்டுள்ளது. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். நாம் நினைப்போம், நீதிமானாக இருந்தால் நமக்கு எந்த கஷ்டமும் வராது என்று நினைப்போம். ஆனால் துன்மார்க்கனை விட நீதிமானாக இருக்கிறவர்களுக்கு, கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கிறவர்களுக்கு அநேக துன்பங்கள் வரும், அநேக கஷ்டங்கள் வரும். ஆனாலும் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார், அதில் அவங்கள கைவிட மாட்டார். எல்லா துன்பங்களிலேருந்து அவங்கள என்ன செய்வாராம், விடுவிப்பாராம். அதே மாதிரி அன்னாள் குழந்தை இல்லை என்று சொல்லி சக்களத்தியாரால் ரொம்ப புறக்கணிக்கப்பட்டா. அவளை ரொம்ப கிண்டல் பண்ணா, மனவேதனைப்படுத்தினா. அதனால் அவள் என்ன செய்தா, கிளேசப்பட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் போய், ஆலயத்தில் போய் மனம் கசந்து என்ன செய்தா, அழுதா. எனக்கு ஒரு குழந்தைய கொடுங்கன்னு சொல்லி அழுதா. ஆனால் அவள் விண்ணப்பத்தை அவரிடத்தில் அவளுடைய இருதயத்தை ஊற்றின பிறகு அவள் வெளியே துக்கமுகமாய் இருக்கவில்லை. ஏனென்றால் அவளுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. நான் கர்த்தரிடத்தில் சொல்லிட்டேன், அவர் எனக்கு ஒரு பிள்ளையை தருவார் என்று. ஆண்டவர் அவளுக்கு ஒரு பிள்ளையை கொடுக்கல, 6 பிள்ளைகளை கொடுத்து என்ன செய்தார், ஆசீர்வதித்தார். அதுபோல ஆகார் என்ன செய்தா, குழந்தைக்கு தண்ணி இல்லை குடிப்பதற்கு, அழுது சாக கிடக்கிறதே என்று சொல்லி அவள் தூரமாய் போய் என்ன செய்தாளாம், அழுதாளாம். அப்பொழுது அங்கு ஒரு துறவை திறந்து அந்த குழந்தைக்கு கர்த்தர் என்ன செய்தார், தண்ணீரை கொடுத்தார். அந்த வனாந்திரத்தில், யாருமில்லாத ஒரு வனாந்திரமான வாழ்க்கை அவளுக்கு. அந்த வனாந்திரத்தில் அவர் கைவிடப்பட்ட நிலையில் அவள் அழுத போது அவள் கண்ணீரை யார் கண்டா, கர்த்தர் கண்டார். அதுபோல நீங்களும் மனவேதனையோடு கண்ணீரோடு, என்னுடைய கண்ணீர் யாருக்கும் தெரியாதே, என்னுடைய வேதனை யாருக்கும் தெரியாதே, எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறதே, எனக்கு இப்படி ஒரு கொடிய வியாதி இருக்கிறதே, எனக்கு மனதில் பயங்கர பாரமாக இருக்கிறதே, என் கணவரால் பிரச்சனை இருக்கிறதே, என் மனைவினால் பிரச்சனை இருக்கிறதே, என் பிள்ளைகளால் பிரச்சனை இருக்கிறதே, நான் என்ன செய்வேன், நான் எங்கு போவேன் என்று சொல்லி கலங்கி தவிக்கிறீர்களா? நீங்கள் கலங்கவே வேண்டாம். என்ன செய்யணும், கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் போய், ஆண்டவரே எனக்கு இந்த காரியத்தில் விடுதலை தாருங்க, நான் வேறு யாரிடத்தில் போவேன் என்று சொல்லி நீங்கள் கேட்கும்போது கர்த்தர் எல்லா பிரச்சனையிலேருந்து உங்களுக்கு என்ன செய்வாராம், விடுதலை தருவார். ஆகவே நீங்கள் என்ன செய்ய, உங்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருந்தாலும் அவைகள் எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் என்ன செய்வார், உங்களை விடுவித்து பாதுகாப்பார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து தருவாராக.